ஜீவனுள்ள வார்த்தை, ஒவ்வொரு மனிதனையும் கட்டி எழுப்புகிற வார்த்தை, உணர்வு கொடுக்கிற வார்த்தை. இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு பாடல் ஒன்றை பாடுவோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் துணிக்கும். நல்ல பாடல். அந்த பாடலில் பாடலாமா? ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சிக்கு உயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், அறையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், அறையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாயவின் மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலையேகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோம். பாலான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மாறும், சீர்வாழ்வு மறையும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாயவின் மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாயவின் மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆராத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில்
மாற்றியே தேற்றிடும் நாதர், போற்றியே பாதம் பணிவோ. அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாடல் யாருக்கு அப்படின்னா, மீதி இருப்போர் என்கிற ஒரு கூட்டத்துக்கு தான் இந்த பாடல். பாபிலோன் சிறையிருப்புக்கு 70 ஆண்டுகள் பாபிலோன் சிறைப்பட்டு போனார்கள். பாபிலோனுக்கு நெபுகாத் நேச்சரால் சிறைப்பட்டு போவாங்க அப்படின்னு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அதே மாதிரி போனாங்க. போயிட்டு 70 ஆண்டுகள் கழித்து திரும்ப உங்களை கொண்டு வருவேன் சொன்னார் ஆண்டவர். சிறையிருப்பிலிருந்து உங்களை திரும்ப, ஒரு சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் எப்பொழுதும் நிரந்தரமாக வைக்க மாட்டார். கர்த்தர் நிச்சயமாய் ஒரு விடுதலையை கொடுப்பார். அப்போ தான் போன வாரம் நம்ம பார்த்தோம், சிறையிருப்பிலே பல வகையான மக்கள் இருக்கிறாங்கன்னு நம்ம சபையில் போன வாரம் செய்தியை கேட்டீங்க. சிறையிலேருந்து சீக்கிரமாய் நான் வெளியே போகணும். தானியேல் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே 70 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சுல, எங்களை எப்போ கூட்டிட்டு போவீங்க? அந்த 9வது அதிகாரம் ஜெபமே அதுதான். எங்களை எப்படியாவது அந்த எரேமியாவுக்கு நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி 70 ஆண்டுகள் முடிந்தது, எங்களை இந்த நிலையிலிருந்து அவமானம், நிந்த, கஷ்டம், பாடுகள்லேருந்து எங்களை திரும்ப எங்களை சியோனுக்கு, எருசலேமுக்கு, எங்கள் தேசத்துக்கு கூட்டிட்டு போவேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொன்ன ஒருத்தர் தானியேல். அந்த உள்ளம் இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள அப்படிப்பட்டவங்க, எங்களை எப்படியாவது விடுதலை செஞ்சிருங்க ஆண்டவரே, எங்களை எப்படியாவது நல்ல உன்னதமான நிலைக்கு எங்களை அழைச்சிட்டு வாங்க, எங்கள் குடும்பம் நாங்கள் சியோனுக்கு வர வேண்டும், எருசலேமுக்கு வர வேண்டும், பாழானதெல்லாம் நல்லதாக மாறணும் அப்படின்னு சொல்லி ஆவலாய், நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு திருப்தி இல்லை, நாங்கள் வாழ வேண்டியது இப்படி இல்லை, நாங்கள் வேற மாதிரி வாழணும், நீங்கள் சொன்னபடி வாழணும்னு சொல்லி ஆசையாய், இந்த சிறை பாபிலோன் சிறை போதும் போதும் போதும், எப்பொழுது நான் சியோனுக்கு போவேன், எப்போ நான் அந்த உன்னதமான என் தேவனுடைய ஸ்தலத்தை பார்ப்பேன் அப்படின்னா இன்னைக்கு என்ன, எனக்கு இன்னைக்கு இருக்கிற டல்லான வாழ்க்கை, ஒரு சிறை பிடித்திருக்கு. சிறையில் ஐ எம் இன் அ பிரிசன். நான் ஒரு சிறையிருப்பில் இருக்கேன். பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். சிறையிருப்பில் நம்ம இருக்கு. சிறையிருப்பு பல வகையானது என்று போன வாரம் நம்ம பார்த்தோம். பல சிறைகள் இருக்குது. மனித சிறைகள் இருக்குது, மனதின் சிறை இருக்குது, பழக்க வழக்கங்களால் சிறை இருக்குது. சிறையில் போய் மாட்டிக்கிறோம். வெளியே நம்ம ஃப்ரீயாக நடக்கிறோம், ஆனால் நம்ம இதயம் ஒரு இடத்தில் பிடிக்கப்பட்டிருக்கு. அது தேவனுடைய சமூகத்துக்கு வர முடியாமல் துடிக்கிறது, கஷ்டப்படுது. ஆசையெல்லாம் இருக்குது, ஆனால் நான் பாபிலோனில் என் இதயம் இருக்குது. என் இதயம் பாபிலோன் சிறையிருப்பில் இருக்குது. ஆசையாக இருக்குது பாஸ்டர், நல்லா ஜெபம் பண்ண ஆசை. நீங்கள் சொன்னீங்க 21 நாள் ஜெபம் பண்ண ஆசை, தேவ சமூகத்தில் இருக்க ஆசை, எனக்கு தேவனோடு இருக்க ஆசை. ஆனால் என் வாழ்க்கை அப்படி என்னை அனுமதிக்கவில்லை. என்னுடைய ஷெட்யூல், என்னுடைய வேலை, என்னுடைய காரியங்கள் எல்லாம் எனக்கு விரோதமாக இருக்குது. இன்னும் வேற வேற, அதுக்காக நான் வேலையை பற்றி சொல்லலை. ஆனால் உங்கள் மனதின் சிறைகள், உங்களுடைய பிளான், உங்களுடைய டேஸ்ட், உங்களுடைய ஆசை ஆவல் எருசலேமில் இல்லாமல் பாபிலோனில் இருந்துச்சுன்னா நீங்கள் சிறையில் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சுவை இருந்தே ஆக வேண்டும். எப்படியாவது நான் எருசலேமை பார்க்கணும், எப்படியாவது இப்போ நான் யார் யாருக்கெல்லாம் இதில் இல்லையோ அதெல்லாம் நீங்கள் யோசிச்சுக்குங்க. நீங்கள் கொஞ்சம் சோர்ந்து போய் சிறையில் இருக்கிறீங்க. அப்போ போன வாரம் போகும்போது சிறையிலேருந்து வெளியே வர ஆசைப்படுகிற ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் சிறையே சுகம், சிறையே வீடு, போயிட்டு வாங்க, பாய் பாய், எல்லாம் போயிட்டு வாங்க, நான் அங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு கூட்டம்.
அவங்களுக்கு பேர் பின்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வரல, அவங்க எருசலேமுக்கு வரமாட்டேன்ட்டாங்க. பாபிலோன் நல்லா அழகாக இருக்குது, பெர்ஷியா அழகாக இருக்குது, தென்னந்தோப்பு அங்கே கிடையாது, ரொம்ப அழகான தேசம். நீங்கள் வீடியோவில் யாராவது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஈரானுடைய மேல் பகுதி, ஈராக்கினுடைய சில பகுதிகள், இந்த நம்ம யூடியூப்லாம் வருது, ரொம்ப அழகான பகுதிகள். அசர்பைஜான், ஜார்ஜியா, இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் போய் அவங்க சிறையிருப்புன்னு போய் அங்கே போய் வேலை செய்கிறாங்க. அழகான நாடு. அதனால் என்ன சொல்லிடுறாங்க, அப்பா நீங்கள் வேணால் எருசலேமுக்கு போங்கயா, நாங்கள் இங்கே நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. இந்த இதில் நாங்கள் சொந்த நாடு கிடையாது, சொந்த ஊர் கிடையாது, பிரச்சனை தான், நமக்கு குடி உரிமையெல்லாம் இல்லை, டேஞ்சர் தான், என்னைக்காவது நம்மளை காலி பண்ணலாம். வந்தது எஸ்தரே அதானே, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு லெட்டரை போட்டு சகல தேசங்களில் வாழ்கிற யூதர்களை, சிறையிருப்பில் இருந்த யூதர்களை கொலை செய்ய ஒரு ஆர்டர் வாங்கினானா அதுதான். அப்படியெல்லாம் டேஞ்சர் இருந்தாலும், இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் செட்டில் ஆகிட்டோம், இங்கே நல்லா இருக்கு. சூசான் அரண்மனையின் அழகே தனி, நீர்வீழ்ச்சிக்கு கீழே அருமையான அழகான அரண்மனை, ஊரினுடைய கிளைமேட் நல்லா இருக்கு, பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு, நான் இதில் செட்டில் ஆகிட்டேன், அதனால் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு தலைவரை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் அதுதான் நாங்கள் இந்த வாரம் அனுப்பணும். ரேஷ் கலூட்டா அப்படின்ற ஒரு தலைவர். என்னன்னா, நம்ம சிறையிருப்பில் இருந்துக்கிடுவோம், நம்ம மதத்தினுடைய எல்லாவற்றையும் இங்கே பின்பற்றுவோம், நம்மளுடைய ஆராதனை, நம்ம சாமி கும்பிட்றத இங்கே சாமி கும்பிடுவோம், ஜெயிலுக்குள்ளே சிறையிருப்பிலே நம்முடைய பாட்டு பாடி ஆராதனை. நம்மளும் இன்னைக்கு எப்படி சிறையிருப்பிலே ஆராதனை நடக்குதா? எங்க வீடு தான் ஜெயிலா? ஓஹோ, உண்மைதானா? வீடு தான் சிறைச்சாலை. ஓ, அப்ப வீட்டுல இருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கே. வீடே சிறைச்சாலை. வீட்டுல இருந்து நான் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர். நான் அதான் அடிக்கடி நான் சொல்லுவேன், மதுரையில் டீ கடைகளில் கூட்டமாக இருக்கிறவனுடைய மிக முக்கியமான ஒரு இது நான் கண்டுபிடிச்சது, டீ கடைகளில் ஆண்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் சிறை. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு அப்போ அது சிறையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கரெக்டு தான், அவங்க சொல்கிறது கரெக்ட் தான் பாஸ்டர். நீங்கள் சொல்கிற சிறை வேற எங்கேயும் இல்லை, எங்கள் வீடு தான். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆளுங்க தான், அதில் குறிப்பாக ஒருத்தர் தான் எப்பி கையில் விலங்கோடு இருக்கிறாங்க. நான் ஆனால் போய் வேற வழி இல்லை, நான் அரெஸ்ட் ஆகி உள்ளே போகிறேன். அதுபோல் பலவிதமான சிறை இருக்குது, தெரிந்தும் சிறைச்சாலைக்குள்ள அவங்க தான் ஒரு தலைவரை ஏற்படுத்தினாங்க. ரேஷ் கலூட்டா அப்படின்னா என்ன, அப்பா நீ தான் நம்ம தலைவர், இங்கேயே நம்ம சாமியை கூப்பிடுவோம், இங்கேயே நம்ம ஆராதிப்போம், நம்ம தேசம் கிடையாது, ஆனால் அழகாக இருக்கு. சீயோன் வேண்டாம். யார் அந்த கழுதையில் ஏறி 2000 கிலோமீட்டர் போய் இரவும் பகலுமா ஒரு மாத பிரயாணம் பண்ணி போய் எருசலேம், அதுவும் பாழாய் போச்சு. அது தேவனுடைய நகரம் தான், ஆனால் அது இடிந்து கிடக்கிறது. ஆனால் அதில் ஒரு மீதி இருப்போர்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இந்த சிறை அனுபவத்திலேருந்து போயே ஆகணும்யா எங்கள் ஊருக்கு அப்படின்னு ரெமனன்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. மீதி இருப்போர் அவங்க நாம் போய் தான் ஆகணும், எங்கள் தெய்வத்தினுடைய இடத்தை பார்த்துட்டோம், எனக்கு பிரச்சனை இருக்குது. அப்படித்தான் நெகேமியா, ஒரு ஹை அஃபீஷியல், அரண்மனையில் வேலை செய்கிற ஒரு அருமையான ஸ்தலத்தில் இருக்கிற நெகேமியா, நல்ல ஜாப், அரண்மனையில் இருக்கிற கவர்மெண்ட் வேலை. ஆனால் அவர் பார்க்குறாரு, எருசலேம் பற்றி கேட்ட உடனே ஐயோ என்னால் தாங்க முடியலன்னு சொல்கிறார். அவர் தான் கிளம்பி போகிறார். அவரை மாதிரி தான் எஸ்ரா, ஒரு சின்ன கூட்டம் தான் கிளம்பி போகிறார். இன்னைக்கும் இந்த நாளில் சபையில் ஒரு சிறு கூட்டமாக தான் இந்த சீயோன், இந்த எருசலேம், இந்த ஆவிக்குரிய அனுபவங்கள், இயேசு கிறிஸ்துவின் வருகை, பைபிள் ஸ்டடி, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வசனம், சத்தியம், சுவிசேஷம், ட்ராக்ஸ், ஊழியம் அப்படின்னு ஒரு கூட்டம், ரெமனன்ட், ஒரு சின்ன கூட்டம் தான். அந்த கூட்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கே கை தட்டிக்கிங்க. நீங்கள்
உங்களுக்கே நீங்க அதுல இல்லாதவங்க சந்தோஷம் தானே. மீதி இருப்போரின் ஆசீர்வாதம் ஒன்று இருக்கு. ஆண்டவர் திரும்ப வந்துருங்கன்னு சொல்லும் போது வந்துட்டாங்க. நான் சொன்ன 70 வருஷம் முடிஞ்சனே வாங்க உங்களுக்கு ராஜா கோரேஷே அனுப்பி வைப்பான் பாருங்கன்னா, கோரேஷை அனுப்பி வைக்கிறார். காணிக்கையோடு போங்க, உங்க ஊரை திரும்ப எழுந்து கட்டி கொண்டு வாங்க. அங்கே ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும், அங்கே நன்மைகள் உண்டாகும், திரும்பவும் கட்டப்படுவீர்கள். ரெஸ்டோரேஷன். அப்போ உங்க குடும்பத்திற்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு, நீங்கள் சிறையிலிருந்து எருசலேமுக்கு வருகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை, வரணும், ஆசை வரணும். வேணாம், இது நல்லா தான் இருக்கு, ரொம்ப அழகான நாடு ஈரான். நீங்க நினைக்கிற மாதிரி நாடு கீழ்ப்பகுதி தான் ஈரான், கொஞ்சம் வறண்டு இருக்கும். மேலே போயிட்டீங்கன்னா ரொம்ப அழகான பகுதி. இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க இஸ்ரவேலர்கள், யூதர்கள் அங்கே ஈரான்ல இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் ஆயிட்டாங்க. ஆனா அழகான தேசம் ஈரான். ஒரு அற்புதமான தேசம், அழகு, வசதி, நீர்ப்பாய்ச்சலான இடங்கள், நல்ல சாப்பாடு எல்லாம் இருக்கு. அதுல மயங்கினவர்கள் அங்கே தங்கிவிட்டார். இன்னைக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு மயக்கம் உள்ள போயிடுவோம். சிறை நல்லா தான்ப்பா இருக்கு, கஷ்டம் நல்லா தான் இருக்கு, வேற வழி. இவங்க சொல்ற சிறையை விட இது சிறை மாதிரி தெரியுதே. எது சிறை மாதிரி இருக்கு? இவங்க பாபிலோன் நல்லா இருக்கு, ஆனா பைபிள் சொல்லுது பாபிலோன் சிறை இருக்குன்னு. ஆனா எருசலேம் தான் சிறை மாதிரி இருக்கு. ப்ரேயர் பண்றது, பைபிள் வாசிக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில போறது பார்த்தா அது சிறை மாதிரி இருக்கு. அந்த சிறைக்கு இந்த சிறை பெட்டர். அப்படி நம்மளுடைய மனசு, ஆமாப்பா ப்ரேயர் ப்ரேயர் ஜெபம் பண்ணி என்ன ஆண்டவரை தேடி என்ன சலிப்பு கரெக்ட் வருகிறது. பேசாம நம்ம இங்க பாபிலோன்லே இருந்து கொஞ்சம் பாபிலோனின் சிறையிருப்பு தொடர்ந்து பெர்ஷியர்களின் ஆளுகை வந்திருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு, மனசு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. அதை விட இது என்னமோ ஒரு சியோன் எருசலேம் போயின்றது, அலங்கத்தை எடுத்து கட்டணும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏதோ ஒரு உபவாசம்ன்றாங்க, பைபிளை திறக்கணுன்றாங்க, ஜெபம்லாம் பண்ணணுன்றாங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஏசாயா 10, 20, 21, 22 நீங்க படிச்சு பாருங்க. ஏசாயா 10வது அதிகாரம் 20, 21, 22. ம் 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 கர்த்தரையே சார்ந்து கொள்வார்கள். யாரு? மீதி இருப்போர். என்னதான் இருந்தாலும் அந்த வசனம் திருப்பி வாசிங்க. ம் 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 அடித்தவன் யார்? உங்களை அடித்தது யார்? ஆண்டவர் உங்களை அனுப்பினார், ஆனால் அடித்தவன் எதிரி, சாத்தானின் ஆளுகை மனிதர்கள். அவர்கள் நம்மை அடிக்கிறார்கள், நம்மை காயப்படுத்துகிறார்கள், நம்மை கீழே தள்ளுகிறார்கள். அடித்தவர்கள் மீதியாய் இருப்பவர்கள், யாக்கோபில் மீதியாய் இருப்பவர்களே வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள். வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புறதுன்னா சாதாரணது கிடையாது. மனசு திரும்புது. Turning back to God. ஆண்டவரிடத்தில் திரும்புகிறார்கள். இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணலத்தனையாய் இருந்தாலும் அவர்களின் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். சர்ச்சில் கொஞ்சம் பேர் தான். நம்ம சர்ச் அப்படி இல்லை, நான் நம்புறேன். நம்ம சர்ச் அப்படி கிடையாது. ஒருவேளை நம்ம குடும்பத்துக்குள்ள நான் சொன்னேன் 2 பேர் இருக்கலாம். இந்த ரேஷ் குலாட்டா அல்ல கலூட்டா, ரேஷ் கலூட்டா அல்லது மீதி இருப்போர். ஒருத்தர் சியோனை பார்த்துட்டு இருப்பாரு, கணவனோ யாரோ ஒருத்தர் சியோன் 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 சியோன்றார். ஆனா மனைவியோ வேற ஒருத்தரோ சிறை 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 சிறை. 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தா
2 பேரும் வாங்க எருசலேமுக்கு போவோம், வாங்க எழுந்து ஆண்டவரிடத்துக்கு போவோம். கர்த்தர் நம்மை அழைத்த இடம் தான். நம்ம இங்கே இருந்துட்டோம், கஷ்டத்தில் இருந்துட்டோம், துன்பத்தில் இருந்துட்டோம், அவமானத்தில் இருந்துட்டோம், நிந்தையில் இருந்துட்டோம், சாத்தானின் ஒரு ஆளுகைக்குள் ஒரு சின்ன பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். ஆனாலும் நம் எழுந்து மேலே, அதனால தான் எழும்பு எழும்பு அப்படின்னு சொல்றாரு. எழும்பு சீயோனே, நீ இங்கே இருக்கக்கூடாது, உன்னுடைய தூசியை உதறிவிட்டு எழுந்துரு அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, நீங்க இந்த சிறை கிடையாது, கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா 37 அல்ல 31 32. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி, தப்பின மீதி இருப்போர், நல்லா பாத்துங்க, மீதி இருப்போர் ரெமனன்ட் சொல்லப்படும், அவங்க தான் திரும்ப வந்தவங்க. மறுபடியும் கீழே வேர்பற்றி, மறுபடியும் கீழே வேர் ஊன்றி வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். யாரோட வைராக்கியம்? நீங்க எருசலேமுக்கு வந்துட்டீங்கன்னா, நீங்க தேவனுடைய ஆவிக்குரிய உன்னதமான அனுபவத்துக்கு திரும்பிட்டீங்கன்னா, கர்த்தருடைய வைராக்கியம் உங்களை கண்டிப்பாக, எனக்காக ஒரு ஆள் வைராக்கியமா இந்த சிறை வேண்டாம் என்று வந்தால் நான் விடுவேனோ, அதுதான். இந்த வசனத்தை திரும்ப பாருங்க. மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். யாரு? நம் மீதி இருப்போர். யார் யாரெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை நல்ல சீரியஸாக எடுக்கிறாங்களோ, இல்லை பாஸ்டர், எனக்கு சீயோன் தான் வாழ்க்கை, இங்கே பூமி கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிடுச்சு, ஏஐ வந்துருச்சு, யூடியூப்பில் வந்துருச்சு, இன்னும் பல விதமான அழகான காரியங்கள் இருக்கிறது, எனக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனாலும் நான் ரேஷ் கலூட்டா குரூப்பை சேர்ந்தவன். போயிட்டு வாங்க பாஸ்டர், போயிட்டு வாங்க, அடுத்த வாரம் சந்திப்போம். உங்களோட சேர்ந்து ஒரு 10 பேர் 20 பேர் கை தட்டி பாடி இருந்தாங்கன்னு இருக்கட்டும், நாங்கள் இங்கே அடுத்த வாரம் சிறை இருப்புலேருந்து வந்துட்டு நாங்கள் உங்களை பார்த்துட்டு நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வேர் இல்லாத கிறிஸ்தவர்களாய் மாறி நாளுக்கு நாள் என்ன ஆகும்னா, நம்ம அந்த உண்மையான இதை இழந்துருவோம். நமக்கே தெரியாது நம்ம எங்கே இருக்கிறோம், ஒன்றுமே தெரியலையே, வித்தியாசமாக இருக்கேன், தொலைந்து போன ஆடை போல் மாறுவோம். ஆனால் மீதி இருப்போர், யூதா வம்சத்தாரில் தப்பின மீதி இருப்போர் மறுபடியும் அகெயின் திரும்பவும் அவங்க டெவலப் ஆவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எங்க குடும்பம் கூட அப்படிதான் ஒரு சாட்சி. அதை நான் சுருக்கமா ஒரு வார்த்தையில சொன்னா, ரெஷ் கலூட்டால இருந்த எங்க குடும்பம் மீதி இருப்போரா மாறணும். கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென், ஹல்லேலூயா. பாஸ்டர் நேற்று 1ஆம் தேதியில சொன்னாரு, தமுக்க மைதானத்தில் நான் இருக்கும்போது உன்னுடைய ஆரம்பகால ஊழியத்தை நான் நினைச்சிருக்கேன், வாலிப வயதில் நீ எழுந்து வா அப்படின்னு சொன்னேன். பாஸ்டர் அன்னைக்கு வந்தவர் தான் அந்த சோர்விலிருந்து, திரும்ப சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்தார். வந்து எங்கள் குடும்பம் நாங்கள்லாம் திரும்ப நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டோம். எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் வந்து இன்னைக்கு நான் உங்களிடத்துல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், கர்த்தருடைய காரியம் சும்மா இல்லை, பெரிய விஷயம். இல்லைன்னா தொலைஞ்சு போயிருப்போம், நாங்கள்லாம் அழிஞ்சு போயிருப்போம், மறைஞ்சிருப்போம். நீங்கள்லாம் எங்கள் சொந்தங்களாக இருந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் எங்களை இன்னைக்கு மேடையில் பார்த்துருக்க மாட்டீங்க, இந்த இடத்துல சர்ச் இருந்திருக்காது. ஆமாம், ஆண்டவருடைய அருமையான திட்டம், நாங்களும் அதற்கு செவி கொடுத்தோம். வேண்டாம் சிறையிருப்புன்னு சொல்லி மீதி இருப்போர் கூட்டத்தில் நாங்கள் சேர்ந்தோம். சேரும்போது பாஸ்டர் தான் சேர்ந்தாரு, நாங்கள் பின்னாடி அந்த இதில் வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். ஆமென். நிறைய பேருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா, அதான் எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சி. நடுவில் ஒரு 10 ஆண்டுகள் சோர்வு, பாஸ்டருடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு, ஒரு சிறை, அதுலேருந்து திரும்ப 90களில் திரும்ப எழுப்பிட்டார் பாஸ்டர். அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது சீயோனுக்கு திரும்பினார். திரும்ப வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அந்த வேலையை அப்படியே சாதாரணமாக்கிட்டார். ப்ரொஃபஸர் வேலை பார்த்தாலும் அந்த வேலையை வந்து அவர், அது பார்ட் டைம் மாதிரி ஆயிடுச்சு, ஊழியம் ஃபுல் டைம் ஆயிடுச்சு. அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொருத்தராக ஆண்டவருக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறதுனால், சியோனுக்கு வந்ததுனால், எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் லிஸ்ட் போடுறதுக்கு நேரம் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேல சொத்து நீங்கள். ஹல்லேலூயா. ஜனங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கப்புறம் பூமிக்குரிய சில காரியங்களை, நல்ல காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறார். மீகா 2:1 எடுத்து பாருங்க. 2வது அதிகாரம் 1வது வசனம். அக்கிரமத்தை யோசித்து 2வது வசனம் சரி, வயல்களை இச்சித்து, தப்பா சொல்லிட்டேன் நினைக்கிறேன். மீகா 2:12. யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். போஸ்ராவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜன திரளினாலே இரைச்சல் உண்டாகும். ஒரு பிளெஸிங், மிகப்பெரிய பெருக்கம், ஆசீர்வாதம். நீங்க திரும்பி சிறையில் வேணாண்டு எருசலேமுக்கு நோக்கி வர்றீங்கன்னா பிளெஸிங். மீகா 5வது அதிகாரத்தில் 7-8. அதே மாதிரி செப்பனியா 3வது அதிகாரம் 12-13. உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் இருப்பார்கள். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வது இல்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். ஒரு பெரிய பிளெஸிங். இது வாசிட்டீங்க. யாரெல்லாம் இன்னைக்கு நம்ம எருசலேமுக்கு டூர் போறதுக்கு கூப்பிடல, நமக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆண்டவர் நம் இதயங்களில் வைத்திருக்கிற உடன்படிக்கை பெட்டி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பூமிக்கு வந்து சாதாரணமான உடன்படிக்கை அல்ல, மரணத்தினால் ரத்தம் சிந்தி ஏற்படுத்திய ஒரு புதிய உடன்படிக்கை. யாரும் நமக்காக அப்படி செய்ய முடியாது. தெய்வத்தோடு நெருங்க முடியாது இருந்த மனிதர்களை கர்த்தர் நெருங்கும்படியாய் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்து ரத்த உடன்படிக்கை பண்ணின அந்த உடன்படிக்கை உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கு. அது சிறையில் இருக்கா? சிறையில் இருக்கும்போது தான் ஆண்டவர் பரிதபிக்கிறார். வேணாம், வந்துருங்க. ஏன் உடன்படிக்கையின் பிள்ளைகள் நம்மளை விட மாட்டார். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் நம்ம விலகி போனாலும் நம் இதயம் விலகும் போது அவருக்கு இதயம் வலிக்கிறது. அவர் நம்மை அழைக்கிறார். ஆமென். என் மகனே, என் மகளே என்று ஏன் கூப்பிடுகிறார்? அவர் ஏன் இஸ்ரவேலை விடமாட்டாரு, ஏன் யூதாவை விடமாட்டார்னா, ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கையின் தேவன். அவர் அதை காத்துக்கொள்ள, ஆபிரகாமுக்கு நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், நான் கடைசி வரைக்கும் பாதுகாப்பேன் சொன்ன அந்த உடன்படிக்கையினால ஆண்டவர் விடவே மாட்டார். அதனால தான் சிறையிருப்புக்கு போனாலும் சிறையை அனுபவித்தாலும் நீங்கள் திரும்ப வந்துருங்கப்பா, உங்களை நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன்ப்பா, நீங்கள் வந்துடுவீங்க. ஆடல் பாடல் சத்தத்தோடு நீங்கள் வந்து இறங்குவீங்க. ஆடல் பாடல் சத்தம் கேட்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும். இதுதான் தேவனுடைய இதயம். இன்னைக்கு காலையில் துதி ஆராதனை சபைக்கு அதுதான் சொல்றார். நீங்கள் உங்க வீடுகளில் ஆடல் பாடல் சத்தம் துணிக்கும். ஆமென். என்ன பாஸ்டர் சூழ்நிலை அப்படி இல்லையே, கர்த்தர் அதை செய்வார். ஆமென். கொஞ்சம் கூட அப்படி இருக்கிற மாதிரி அடையாளம் தெரியலையே, கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை செய்ய வல்லவர் அவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்ய வல்லவர். ஆமென். நமக்காக
அதை செய்ய காத்திருக்கிறார். நமக்காக அதை செய்ய காத்திருக்கிறார். அதை எப்படியாவது நமக்கு செய்து முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். ஏன்னா அவருடைய நாமத்தை சுமக்கிற மக்கள் நாம். சிறை, நாம் கைது பண்ணப்பட்ட நிலை, கர்த்தருக்கு உடன்படிக்கையை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து, என்னது ஏன் சொன்னா திரும்பவும் அடிமையா இருக்கிறாங்களா? யாருக்கு அடிமை? சாத்தானுக்கா? அவன்கிட்ட தானே விடுதலை பண்ணினேன். அவன்கிட்ட தான் விடுதலையா? அவனுடைய தந்திரமான இச்சைகள் அவன் கொடுத்து மக்களை வீழ்த்துகிற பயங்கர தந்திரங்களிலிருந்து என் ஜனத்தை மீட்டேனே. என் ரத்தத்தை சிந்தி மீட்டு உடன்படிக்கை பண்ணின என் ஜனம் திரும்பவும் சிறையா அப்படின்னு சொல்லி தான் சிறை இருப்பை விட்டு வெளியே. அப்போ அதை சத்தத்தை கேட்க கொஞ்சம் மீதி இருப்போர் கொஞ்சம் பேர் வராங்க. ஆனால் நம் சபையிலே 90, 99 அல்ல 100% திரும்புவோம். ஹல்லேலூயா. அந்த இரத்த உடன்படிக்கை மிகப்பெரிய உடன்படிக்கை, நம்மை நேசித்த உடன்படிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் மேல நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொன்ன உடன்படிக்கை. நான் உங்களை விட மாட்டேன்னா என்ன, உயிரை கொடுத்துல சொல்லியிருக்கிறார். சும்மா வாயில உன்னை மறக்க மாட்டேன்னு கடைசி நாளில் காலேஜில் சொல்லிட்டு போவாங்க. எனக்கெல்லாம் சொன்னாங்க என்னுடைய கிளாஸ்மேட்ஸ், உன்னை நான் விட்டு எப்படி பிரிய போறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் ஃபோனை காணோம். நான் நினச்சி பார்க்குறேன். நான் அன்னைக்கு அழலை, நல்ல வேலைக்கு அன்னைக்கு ஆண்டவருக்குள்ளே இருந்ததுனால நான் மட்டும் அழாமல் நின்னேன். ஆனால் எல்லோரும் இமோஷ்னலாக மாறினார். லாஸ்ட் டே கடைசி நாள் நம்மெல்லாம் பிரிய போகிறோம். நான் கூட நினச்சிட்டேன், ஐயோ பெரிய இது போலது என்னடா அப்படின்னு. நான் அப்படியே பார்த்துட்டு சரி, நான் வேற சும்மா இல்லாமல் போர்டில் போய் எழுதி போட்டேன். எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கும்போது, இன்னும் 3 மணி நேரத்தில் நம்மளுடைய கல்லூரி வாழ்க்கை முடிய போகிறதுன்னு போட்டேன். ஏப்பா அழுதுற? நாங்களே அழுதுகிட்டு இருக்கிறோம், ஏப்பா பிரிய போகிறோமே. அப்போ என்னையும் பார்த்து அழுதார்கள். எப்படிலாம் உடலாம் பார்க்காம இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒருத்தன் தான் என்னை பார்த்துருக்காங்க. அதுதான் அந்த அன்பு அப்படியே தான் இருக்கு. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்ம மேல எப்பயுமே கண் வைத்து கொண்டே இருக்கிறார். இந்த மாதத்தின் வாக்கு அதே தான். நினைத்து, நம்மளை நினைக்கிறதுக்கு நம்ம யாரு? நம்மை நினைத்து பார்த்து நம்மை அப்படியே ஆண்டவர் என்ன செய்யறது, எப்படி செட்டில் பண்றது, என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசித்து கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. நம்மளுடைய கவலை மீதி இருப்போர் லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோமா? த ரெமனன்ட் என்று சொல்லப்படுகிற சியோன் மேல ஆசைப்படுகிற ஒரு கூட்டம். அவங்க பாபிலோன் மேல, ஈரான் மேல. இன்னைக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, இன்னைக்கு இருக்கிற ஈராக், அசர்பைஜான், அர்மீனியா, நீங்க போய் யூடியூப்ல தட்டி பார்த்தீங்கன்னா அழகான நாடு. மேலே அசர்பைஜான் தான் பார்த்தாலே நம்ம கண்டிப்பா நமக்கு கூட கொஞ்சம் நேரம் யோசிப்போம். பாஸ்டர், நான் டூர் கூட்டு போனால் நீங்கள் போயிட்டு வாங்க பாஸ்டர் நீங்கள் சொல்லிடுவீங்க. நாங்கள் இங்கேயே எங்களுக்கு வேலை கிடைச்சாங்களா? அப்போ இஸ்ரவேல் யூதர்கள் சொல்லாமல் இருப்பாங்களா அப்படி நீங்களே சொல்லிடுவீங்க. அவ்வளவு அழகான. போய் இன்னைக்கு அசர்பைஜானை தட்டி பாருங்க. அங்கெல்லாம் யூதர்கள் சிறையில் போயிட்டு பாய் பாய் டாட்டா பாய் பாய், நீங்கள் எருசலேம் போறீங்களா? ரெமனன்ட், மீதி இருப்போர், நீங்க போங்க சார், நீங்க போங்க பிரதர், நீங்க நல்லா ஜெபம் பண்றவர், நீங்க நல்லா உபவாசம் இருப்பீங்க, பைபிள் நல்லா படிப்பீங்க, பாட்டெல்லாம் பாடி நீங்க நல்லா சபையை நடத்துறீங்க, போயிட்டு வாங்க பிரதர், முன்னாடி நாங்க இங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறது தான் எங்களுக்கான இடம் அல்ல. நாங்க சர்ச் அட்டன் பண்ணுவோம், நாங்க சபையில உட்கார்ந்துருப்போம் கிடையாது. இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உங்களை கர்த்தர் சியோனுக்கு கூப்பிடுறாரு. ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க டெவலப் ஆகணும். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க வேர் பற்றி கனி கொடுக்க வேண்டும். மீதி இருப்போர் தான் கொடுத்துருக்குறாங்க. யார் கொடுத்துருக்கா? அவங்க தான் கொடுத்துருக்குறாங்க. திரும்பினவர்கள், நெகேமியா போல, எஸ்ரா போல வந்தவர்கள், திரும்பினவர்கள். மீதி இருப்போர் திரும்பினவங்க, நல்ல மனசை மாற்றினவர்கள். சரி, ஒரே வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில நம்ம எருசலேமி பார்த்துருவோம். நம்ம ஆண்டவர் சொன்ன, நம்ம விட்டுட்டு வந்த பழைய ஜெப வாழ்க்கை, பழைய பக்தி, முதல்ல ஆண்டவருக்குள்ள வந்து ஒரு அற்புதம் நடந்தோன்னே வந்த பக்தி, தொலைந்த பக்தி, திரும்பவும் அந்த பக்தியை நான் தேடி போறேன். தொலைந்து போன பக்தி,
அது பாபிலோன்ல தொலைந்து போனது. இன்னைக்கு இருக்கிற பாபிலோன் நான் திரும்ப திரும்ப சொல்லி உங்களை நான் சொல்ல தேவையில்லை. நான் பயப்படுகிற இன்ஸ்டாகிராம். ஏன் எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியும் இன்ஸ்டாகிராம்? நல்லா மாட்டிக்கிட்டீங்களே நீங்க. ஏன்னா அதை பத்தி சொல்றதை நான் கேட்டு பயப்படுறேன். இன்ஸ்டாகிராம்ல நல்லது இருக்குன்னு சொல்றாங்க. ஏதோ நம்ம சர்ச்சு கூட இருக்கா இன்ஸ்டாகிராம்ல? இல்லைல்ல. இன்ஸ்டாகிராம் நீங்க வேற இடத்துக்கு போயிட்டீங்களா எல்லாரும்? அவங்க அசர்பைஜான் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அசர்பைஜான் போயிட்டாங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்ஸ்டாகிராம்ல நம்ம சர்ச் இருக்கா? ஐயோ, நாலாமா வரேன், என்னை யாரும் பார்க்க மாட்டாங்களே. ஏனென்றால் அங்கே ஆபாசத்துக்கு தான் அதிக மதிப்பு, அரைகுறை ஆடைக்கு தான் மதிப்பு என்று நான் கேள்விப்பட்டதை சொல்லுகிறேன். என்னுடைய ஃபோனில் இன்ஸ்டாகிராம் இல்லை, ரீல்ஸுன்னு கேள்விப்படுறேன். மயக்குகிறது இனிமேல் கூடத்தான் போகுது, குறையாது. என்னவோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட கண்ணாடிக்குள்ளே வச்சு பேசுகிறான். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுட்ருக்கான், அப்படியே கண்ணாடி அமுக்கணுன்னே இதிலே பேசிக்கிறான். நீ அநேகமாக கண்ணாடிக்குள்ளே ஃபோன் வந்துடும் நினைக்கிறேன். ஒரு கூலிங் கிளாஸை போட்டு அப்படியே ஃபோன் பார்த்துக்கிட்டே ஒரு எங்கே போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம. ஆமாம், நாம் இப்போ உலகம் ஒரு திசையில் போகும்போது நாம் வேறு திசையில் பைத்தியம் என்று பட்டம் வாங்கினாலும் நிச்சயமாய் பைத்தியக்கார பட்டம் மீதி இருப்போருக்கு என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? அன்னைக்கு பைத்தியக்கார பசங்க திரும்பி நம்ம ஊருக்கு போகிறாங்க பாருங்க. என்னடா அது, நம்ம ஊரில் ஏதாவது ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்கு போனால் நம்ம என்ன அந்த ஊருக்கா, ஏன் அங்கேயா போறீங்க நீங்க, வேற இடமே கிடைக்கலான்னு சொல்லுகிறது போல அந்த நிலை. ஆண்டவருடைய மகா உன்னதமான அனுபவங்கள் அங்கதான் பிளெஸிங். இந்த வசனங்கள்லாம் நல்லா அழகா ஆண்டவர் சொல்லி நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் அங்கதான் கனிகள் கொடுக்க வைக்கிறார், வேர்பற்ற வைக்கிறார், அவங்களுக்காக வைராக்கியமாக இருக்கிறார். உங்களை நான் விட மாட்டேன், நீங்க வந்துட்டீங்க, திரும்ப நீங்க என்கிட்ட திரும்ப வந்துட்டீங்க, உங்களை நான் கைவிடுவதில்லை, உங்களை நான் உயர்த்துகிறேன். இந்த ரெமனன்ட் ரேஷ் கலூட்டா அவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்ததெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. அவங்க அங்கேயே இருந்துட்டாங்க, சாமி கும்பிட்டுக்கிட்டு அங்கேயே கோயில் வச்சு அங்கேயே இருந்துட்டாங்க யூதர்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த அனுபவம், சிலுவையில் அடித்தது எதுவும் தெரியாது. அவங்க அங்கே இருக்கிறாங்க. 500 ஆண்டுகள் ஆயிருக்கு. அவங்க அங்கே இருக்கும்போது 500 ஆண்டுகள் கழித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அவங்களுக்கு பிறந்தது நடந்தது ஒரு இது. அதுபோல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை ஒருவேளை ரேஷ் கலூட்டாவா இருந்தோம்னா பல காரியங்களை மிஸ் பண்ணிடுவோம். ஆனால் இங்கே ஜாலியாக இருக்கும், இங்கே செம்ம ஜாலியாக இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இருக்கலே சந்தோஷமானது எல்லோரும் சொல்லுகிற எதையா என்னையா இப்படியா ஆண்டவருடைய விஷயங்களே நாட்டமாக இருக்கிறீங்களே என்னன்னு சொல்லுகிற அவைகளே ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஆமேன். இன்னைக்கு தெரியாது பாருங்க பிரதர், இன்னைக்கு தெரியாது சிஸ்டர், பாருங்க கடைசியில் அந்த ஃபினிஷிங்கில் பாருங்க, ஃபினிஷிங்க்கு முன்னாடியே கூட பாருங்க, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய ஜெபங்கள் வீண் போவது இல்லை, எங்களுடைய தேடுதல் வீண் போவது இல்லை. கண்டிப்பா ஆண்டவர் மீதியாய் இருப்போரை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிற வசனங்களை படிச்சீங்க, அப்படியே திரும்புகிறவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த பாட்டை நீங்க திரும்ப பாடுங்கப்பா. யாருக்கு தெரியுமா இந்த பாட்டு? இந்த பாட்டு மீதி இருப்போருக்கு தான் அந்த பாட்டு, அங்கேயே செட்டில் ஆனவங்களுக்கு கிடையாது. பாடுங்க. ஆனந்த துதி ஒலி, ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோ, மாற்றி பெற்று எண்ணிடுவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம்,
கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலையேகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோம். பாலான மண்மேடுகள் யாவும் பாராளும் என்ற மழையாகும். ஓ சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென். ஹalleluya. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை நம்முடைய சரீரங்கள் அப்படியாக பாலடைந்திருக்கலாம். பாழாய் போன சரீரங்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ஆமென். ஹalleluya. நம்மளுடைய பொருளாதாரம் சேதம் அடைந்திருக்கலாம், நம்முடைய குடும்பத்தினுடைய காரியங்கள் சேதம் அடைந்திருக்கலாம், உறவுகள் சேதம் அடைந்திருக்கலாம், நம்முடைய உறுப்புகள் கூட சில மாறுபாடுகளுக்குள்ள வந்து உடைந்து போயிருக்கலாம், நொறுங்கி போயிருக்கலாம். ஆனால் அவைகளை மீண்டும் கட்டி எழுப்புகிற கர்த்தர் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. திரும்ப கட்டி எழுப்புகிற கர்த்தர். ஹalleluya. என்னோடு என் தேவன் இருக்கிறார். ஹalleluya. எங்க குடும்பத்தோடு கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவரே, நான் எதுக்கெல்லாம் பயப்படுறனோ அவைகளெல்லாம் கர்த்தர் மாற்றுவீர். ஹalleluya. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் ஐயா ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya. எதெல்லாம் உடைந்து நொறுங்கி போய் நம்பிக்கை, இந்த நேரத்தில் நம்பிக்கை உடைஞ்சு போச்சு, இனி நான் தப்ப மாட்டேன், இனி நான் முன்னேறுவதற்கு வாய்ப்பே இல்லை, அதை கர்த்தர் தொட்டு ஹalleluya. ஹோப் இல்லை, எனக்கு நம்பிக்கையே இல்லை, அந்த நம்பிக்கையை கர்த்தர் திரும்ப உயிர்ப்பிக்கிறார். ஹalleluya. ஹalleluya. நீங்க ஒண்ணு செய்யுங்க, நான் உங்கள்கிட்ட வரேன் ஆண்டவரே, உங்களிடத்தில் திரும்புகிறேன், என் மனதை திருப்பி எருசலேமை நோக்கி பார்க்கிறேன், எனக்கு சீயோன் வேண்டும் என்று சொல்லுங்கள். ஹalleluya. எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே, உங்க பிரசன்னம் வேணும் ஆண்டவரே. சீயோன் என்றால் அவருடைய பிரசன்னம். ஹalleluya. தகப்பனே, உங்க பிரசன்னம் போதும். ஹalleluya. உங்க பிரசன்னம் போதும், நீங்க இருக்கிற இடம் எனக்கு போதும் ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தர் போதும், கர்த்தர் போதும், நீங்க மட்டும் போதும். ரூஹாசியாலா மாரா கரா. ஹalleluya. என்னுடைய வாழ்க்கையில கனிகள் வரும், நான் துளிர்த்து ஆசீர்வாதமாய் இருப்பேன். மீதி இருப்போர் மீண்டும் திரும்பினவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya. இங்க அநேகர் அப்படியாய் வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹalleluya. பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. ஹீல் பண்ண வேண்டியவங்களை ஹீல் பண்றார், சுகமாக்குகிறார். ஹalleluya. கர்த்தாவே, இந்த காலை வேளையில இந்த ஆகஸ்ட் முதல் வாரம் சண்டேல ஆண்டவரே, நீங்க பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. சீயோனை பார்க்க, எருசலேம் எங்க நினைவில் வர, எங்க மனசுக்குள்ள உங்க பிரசன்னத்தை நினைக்க, எங்க இதயம் உமக்கு நேராய் திரும்ப, நாங்கள் எங்கள் கால்கள் நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. Turn our hearts, Lord. எங்களுடைய இதயங்களை திருப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த சபைக்கு, இந்த சபையினுடைய குடும்பங்களுக்கு செய்வீராக. நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறட்டும். ஹalleluya. நீர் வைத்திருக்கிற பெரிய திட்டங்கள், பெரிய காரியங்கள் நிறைவேறட்டும்.
கர்த்தர் பெரிய காரியங்கள், தடைகளை உடைத்து, ராஷா தூராபா நியாகாலா, எல்லா தடைகளையும் உடைத்து எல்லா ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக தலையை நிமிரச் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் கம்யூனியன்